நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கொடைக்கானல் மோயர் சதுக்கம் மற்றும் குண்டன் சோலை வனப்பகுதியில் வீசப்பட்டிருந்த 1 டன் குப்பைகளை அகற்றிய தனியார் அமைப்பினர் மற்றும் கல்லூரி மாணவிகள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் குளுமை நிறைந்த சுற்றுலா தலமாகும். இங்கு தினந்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். மேலும் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் வனப்பகுதியில் பிளாஸ்டிக் மற்றும் மது பாட்டில்களை வீசி செல்வதும் வாடிக்கையாக வைத்துள்ளனர். இந்நிலையில் கொடைக்கானலில் சோலைக்குருவி தனியார் அமைப்பினர் மற்றும் அரசு மகளிர் கலைக்கல்லூரி மாணவிகள் இணைந்து மாதம் வனப்பகுதிகளில் உள்ள குப்பைகளை அகற்றுவதையும் வாடிக்கையாக வைத்துள்ளனர். இதனையடுத்து இன்று முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக உள்ள மோயர் சதுக்கம் சுற்றுலா தலம் அருகே உள்ள வனப்பகுதியிலும் குண்டன் சோலை வனப்பகுதியிலும் தனியார் அமைப்பினர் கல்லூரி மாணவிகள் வனத்துறை பணியாளர்கள் இணைந்து பிளாஸ்டிக் குப்பைகள் மது பாட்டில்கள் தடை செய்யப்பட்ட வாட்டர் பாட்டில்கள் உள்ளிட்ட சுமார் 1 டன் குப்பைகளை சேகரித்தனர். மேலும் குட்டியுடன் யானை இருப்பது போல் குப்பைகளை வனப்பகுதியில் வீசக்கூடாது என்பதை வலியுறுத்தி சேகரித்த குப்பைகளை வடிவமைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்நிகழ்வில் கல்லூரி மாணவிகள் தனியார் அமைப்பினர் வன பணியாளர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் சேகரித்த குப்பைகளை மறுசுழற்சிக்கு கொண்டு செல்ல இருப்பதாகவும் தகவல் தெரிவித்துள்ளனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக கூல் சுரேஷ்.